எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நாம் மனம் மகிழ்ந்து களி கூர்ந்து அவரை மனதார ஸ்தோத்தரிப்போம். அநேக முறை ஜனங்கள் கேட்பதுண்டு, இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? அவர் சர்வ வல்லமுள்ள இறைவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அந்த சர்வ வல்லமுள்ள இறைவன் மனிதனாக வந்தார், அவர் ஏன் மரிக்க வேண்டும்? ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே பாவத்திற்கு மரித்திருக்கும் நாம் உயிரோடு எழும்ப முடியும். சாபத்திற்கு மரித்திருக்கும் நாம் உயிரோடு எழும்ப முடியும். பிசாசின் போராட்டத்திற்கு மரித்திருக்கிற நாம் உயிரோடு எழும்ப முடியும். அதற்கு ஒரு வழியை உண்டாக்கவே இயேசு மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். 3ஆம் நாள் அவர் சொல்லியபடியே அவர் மரணத்தை வென்று, மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசை வென்று அவர் உயிரோடு எழும்பினார். இந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிப்போம். இதற்காக நாம் அரைஸ் 2024 ஒரு அருமையான பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே இது சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. இப்பொழுதும் நாம் அந்த பாடலை பார்ப்போமா? உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. என்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. என்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர், மரணத்தின் கட்டுகளை அறுத்தீர். மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர், மரணத்தின் கட்டுகளை அறுத்தீர். கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி களிப்பாய் மாற்றுவீரே. சாத்தானின் சகல வலிமையை வென்று சிலுவையில் ஜெயம் தந்தீரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸ்டர் பாடலை என்ஜாய் பண்ணிங்களா? மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற இந்த புது பாடலை டேனியல் அண்ட் ஸ்டெல்லா அருமையாக உருவாக்கி எத்தனையோ பேரோட கொலாபரேட் பண்ணி இன்னும் நிறைய சிங்கர்ஸ், வர்ஷிப் லீடர்ஸ் அவங்களோட நம்ம பாடியிருக்கோம். பாஸ்டர் சாமி தங்கையா, அப்புறம் பாஸ்டர் ஜோயல் தாமஸ், சிஸ்டர் கிருபாவதி, அவங்க ஒவ்வொருவரும் கூட சேர்ந்து உற்சாகமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சேர்ந்து நம்ம உரத்த சத்தமாக பாடியிருக்கிறோம். யாருக்கும் கவலை இல்லாமல் ஏசப்பா கனப்படுத்தும்படி, அவரை துதிக்கும்படி அதை அறிக்கை செய்திருக்கிறோம். ஸோ உங்கள் வாழ்வில் கூட நீங்களும் அதை அறிக்கை செய்யுங்க பிரியமானவர்களே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் எனக்குள் ஜீவிப்பார், எனக்கு மரணமே கிடையாது, மரணத்திலிருந்து நான் உயிர் தெழுந்தேன் என்று சொல்லி நாம் சந்தோஷமாக பாடும்படி இந்த பாடலையும் நீங்கள் இயேசு அழைக்கிறார் தமிழ் யூடியூப் சேனலில் அதை பார்க்கலாம்.
ஸோ அதை உடனே போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த பாடலில் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அண்ட் ஐ நோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த பாடலை பார்த்து கிளைம் பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்களுக்குள் ஜீவிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றும் ஆண்டவர் நமக்கு பழையவைகளை எல்லாம் மறந்து போகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய தோல்விகள், பழைய அவமானங்கள், பழைய முடியாத காரியங்கள், இவைகளை எல்லாம் மறந்துவிடு, இவைகளை எல்லாம் தள்ளிவிடு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா 43:18-19 வசனத்தை வாசித்தோன்னா அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மிடம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உனக்கு உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ முந்தின காரியங்களை குறித்து நம்ம பயப்பட்டு நின்று போக வேண்டாம். பழையவைகள் நம்மை அப்படியே பயத்தில் நடுங்க செய்யும். ஆனால் ஆண்டவர் ஒரு புது வழியை நமக்கு உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலம் ஆண்டவர் கல்லறை எப்படி திறந்து தள்ளினாரோ அதே போல அவர் நம் வாழ்க்கையிலையும் எல்லா மரணத்திலிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வரும்படி கல்லறையில் உள்ள அந்த கல்லை தள்ளுவது போல நம்ம வாழ்க்கையில் தள்ளி விடுகிறார், நம்ம வெளியே கொண்டு வருகிறார் உயிரோடு ஜீவிக்கும்படி. ஒரு இந்த குளிர்காலத்தில் குளிர் இருக்கும் பகுதியெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அங்கே மரத்தில் அந்த குளிர் தாங்க முடியாதபடி, ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால அது தாங்க முடியாதபடி ரொம்ப வீக்காயிருது. மரக்கிளைகள் எல்லாம் வீக்காகுது, அதனுடைய இலைகளை தாங்க முடியாமல் போகுது. ஸோ அந்த வீக்னஸ்னால நான் படித்தேன், அந்த இலைகள் எல்லாம் தாங்க முடியாமல் ஒன்று ஒன்றா விழ ஆரம்பிக்குது. இலைகள் எல்லாத்தையும் அது சிந்திடுது, வெறுமையாக மாறிவிடுகிறது. ஆனால் நேரம் ஒன்று வருகிறது, மீண்டும் அந்த குளிர் போனதுக்கப்புறம் சூரியன் நல்லா சூட அந்த இடத்துக்கு கொண்டு வரும்பொழுது புது பெலன் அந்த கிளைகளில் வந்து அப்படியே புது லீவ்ஸ் ஃபார்ம் ஆகுது, புது இலைகள் அந்த மரத்தில் உருவாகுது. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் கூட குளிர்காலங்கள் வரும். எல்லாம் அப்படியே கோல்டாக இருக்கிறது போல், ஒன்றும் அசைய முடியாதபடி, நம்மளை வீக் ஆக்குறதுபடி அது நம் மீது அடிக்கும். ஆண்டவரே நமக்கு கோல்டாக இருக்கிறது போல் நம்ம ஃபீல் பண்ணலாம். எங்கே ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, என் கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே, சத்தம் கேட்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி நமக்கு உணர்வு இருக்கலாம். ஆனால் நம்ம இறுக்கி அந்த இலைகளை எல்லாம் பிடிச்சி கொண்டு இருக்கலாம். நான் தான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும், போராடணும், ஏதாவது நான் செஞ்சு முன்னேறணும் என்று சொல்லி நம்மளுடைய திங்கிங் படியோ ஆசைகள் படியோ ஆண்டவரை மறந்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை வீக் ஆக்கிடுவார். நீ இறுக பிடிச்சிட்டு இருக்கிற இலைகளை எல்லாம் நீ விட்டு விடு என்று சொல்லி அதெல்லாம் விலை செஞ்சிருவார் சில நேரம். அதனால நம்ம வாழ்க்கையின் காரியங்களும் வெறுமை அடையலாம். ஆனால் நேரம் ஒன்று வரும், ஆண்டவர் சூரியனாக நம் மீது உதித்து நமக்கு புது பலனை கொடுத்து நம்மை பலப்படுத்தி மீண்டும் புதிய இலைகள் புது கனிகள் நம்ம கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அந்த நேரம்தான் இந்த வசனத்தில் வருகிறது என்று போடப்பட்டிருக்கு. நமக்கு புதிய காரியம் ஒன்று உன் வாழ்க்கையில் தோன்ற பண்ணுகிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? பார்க்க மாட்டேங்கிறியா? புது காரியத்தை உனக்கு உண்டு பண்ணுறேன். வனாந்திரத்தில் ஒரு வழியையும் அவாந்திர வெளியில் நான் ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட புதிய காரியங்களை தோன்ற பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இப்பொழுது அது முளைக்குது. ஆண்டோடைய பலன் உங்களுக்குள்ள உடல்ல இறங்குது, உங்கள் வாழ்க்கையில் இறங்குது, உங்கள் அன்பானவர்களுக்குள் இறங்குது. ஒவ்வொருவர் கனி கொடுக்கும்படி இலைகள் அவர்கள் மூலம் பச்சை பசையாக வரும்படி ஆண்டவர் செய்கிறார். ஸோ ஸ்டெல்லா, டேனியல் இந்த அருமையான பாடல் மூலமாக உற்சாகப்படுத்தின கப்பல் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார்? ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுதலின் நாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு கூட நாங்கள் ஃபேமிலியாக வந்து உங்கள் வீட்டில் உங்கள் கூட இந்த உயிர்த்தெழுதல் நாளை செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ கர்த்தர் உயிர்த்தெழுந்ததை நம்ம நினச்சி பார்க்கும்போதே நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்திருக்க சமாதானம் அண்ட் பெரிய விஷயம் ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் பாண்டேஜஸ், எல்லா பாவத்திலேருந்து அவர் நம்மளுக்கு தந்த விடுதலை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இதை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சின்ன வயசில் படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ யூஸ்வலாக ஸ்வீட்டி தான் கதை சொல்லுவாள்.
இந்த தடவை நான் அந்த டைட்டில் திருடிக்கிறேன். ஸோ டேனிஸ் டைம் இப்போ. ஸோ இப்படி தான் பார்த்தோன்னா ஒரு சின்ன பையன் அவனோட ஸ்கூல் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவன் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறான். ஸோ அவங்க பாட்டி வீட்டில் அந்த வெக்கேஷன் ஹாலிடே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போகிறான். அண்ட் அங்கே அவங்க பாட்டி வீடு பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு காடான பகுதியில் அவங்க பாட்டி வீடு லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ அவன் போய் அங்கே ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணுறான். அப்புறம் வெளியே ஒரு நாயை ஒன்று பார்த்துட்டு ஒரு குட்டி பப்பி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட விளையாட ஆரம்பிக்கிறான். அது கூட விளையாடிட்டே இருக்கும்போது அது திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே போயிடுது. அந்த பப்பி இவனும் துரத்திட்டே போகிறான், அதுவும் காட்டுக்குள்ளேயே அப்படியே போயிடுது. இவன் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். நடு காட்டில் மாட்டிக்கிட்டான். அங்கே பார்த்தோன்னா காட்டில் வந்து ஒரு புலி ஒன்று பயங்கரம் பசியில் இருக்குது. அந்த புலி வந்து இந்த பையனை பார்த்துருச்சு தூரத்துலேருந்து. அப்பா நம்மளுக்குரிய மீல் இன்னைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலி பார்த்துருச்சு. இந்த பையன் புலியை கவனிக்கல. அப்புறம் லேட்டாக தான் நோட்டீஸ் பண்ணுறான், ஐயோ இவ்வளோ பெரிய புலி நமக்கு முன்னாடி நிற்கிது, எப்படி எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுறான். அவனுக்கு காட்டில் வழியும் தெரில, எப்படியோ வழியை கண்டுபிடிச்சி அங்கே ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் பூந்துட்டான். ஸோ புலியும் விடாமல் துரத்திட்டு போகுது. அவன் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வீட்டில் ஒரு கர்டனுக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிட்டான், நம்மளை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த வீட்டில் யாரும் இல்லை வேறு. புலியும் கரெக்டாக அவனை மோப்பம் பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அவன் புலியோட சவுண்டு கேட்குறான், ஐயோ வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அவ்வளோதான், இனி நம்ம காலி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட லைஃப் முடிய போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரம் பயத்தில் என்னென்னவோ யோசித்து பார்க்குறான், முடியல. சரி கடைசியில் ஒரே வழி, ஆண்டவரே நான் இவ்வளோ சின்ன பையன், இவ்வளோ சின்ன வயசில் நான் சாகணுமா, இவ்வளோ சின்ன வயசில் நான் என் உயிரே கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி என் லைஃப்பை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும், எந்த மனுஷனாலையும் முடியாது, பட் நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் அவன் பண்ணான். அந்த டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த புலி வந்து இந்த பையனை துரத்திட்டு வரும்போதே அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அந்த புலி துரத்துற பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த புலி அவனை அந்த வீட்டுக்குள்ளே அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளே அதை என்ட்ரு ஆகும்போதே அந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து டக்குன்னு அதை பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி அதோட கேஜில் போட்டுடுறாங்க. அப்போ தான் அந்த பையன் நினச்சி பார்க்குறான், அப்பா நான் எவ்வளோ சின்ன பையன், நான் எவ்வளோ சின்ன ஜெபத்தை நான் பண்ணேன், பட் என்னோட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திட்டு இருந்தான். ஸோ அப்போ தான் யோசிக்கும் போது எனக்கு இந்த வசனம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு, நெருக்கத்திலே நான் அவரை கூப்பிட்டேன், என்னுடைய ஜெபத்தை கேட்டு அவர் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ ஒருவேளை எந்த நேரத்துலையும் இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் வந்து நீங்கள் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ்குள்ளாக நீங்கள் இருக்கலாம், எத்தனையோ கடன் பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம், எத்தனையோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம், அண்ட் மேபி உங்களோட ஸ்டடீஸ், ஒர்க் ப்ரெஷர், எத்தனை ப்ராப்ளம்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவரை பார்த்து பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்க மாட்டீரான்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய பதிலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தோன்னா நம்ம ப்ராப்ளத்தை பார்க்கலாம், நம்மளுடைய வியாதிகளை பார்க்கலாம், நம்முடைய கடன் பிரச்சனை பார்க்கலாம், அவர் பெரிய தேவன், இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஸோ மனம் தளர விடாதீங்க, ஆண்டவரோட எப்பவுமே கனெக்டடாக இருங்க, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். இதுக்காக தான் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றி இந்த உலகத்திலே வாழ வைக்கும்படியாக, வழி செய்யும்படியாக அவர் உயிரோடு இருக்கிறார். ஸ்டெல்லா, இதே போல தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எனக்கு சுகவீனமாக இருக்கிறேன், எனக்கு சுகம் வேணும், எனக்கு என்னோட நோயிலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். இல்லைனா என்னோட கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஒர்க் ப்ரெஷர்லேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். என்னோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சண்டையிலேருந்தும் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். நான் என்னோட அன்பானவர்கள் இழந்திருக்கிறேன், அந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காரியத்துக்கும் இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உடனே வந்து உங்களுக்கு இந்த விடுதலையை தருவார். இன்றைக்கு அவர் அதற்காக தான் உயிரோடு இருக்கிறார். இந்த ஜெபத்தை என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் இப்பொழுது விடுதலை தருவார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு அவருடைய ஆவி உங்கள் மத்தியில் இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார். அதை பெற்றுக்கொள்வோமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை நீர் தாரும் சுவாமி. சுகவீனமாக இருக்கலாம் சுவாமி, நோயோட கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கலாம் சுவாமி, கேன்சர் வியாதியிலிருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் சுவாமி, எத்தனையோ வருடங்களாக இந்த டிசீஸ், எனக்கு இந்த சிக்னஸ் இருக்குதே, இந்த தலைவலி இருக்குதே, இந்த நோய் என்னை வாட்டி எடுக்குதே என்று சொல்லி இருக்கலாம் சுவாமி. ஆனால் நீர் அதற்காக தான்
சிலுவையில் நீர் மரித்து இன்றைக்கு உயிரோடு ஜீவனை கொடுக்க இருக்கிறீர் சுவாமி. இன்றைக்கு அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுடைய சரீரத்தில் முழுவதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இன்றைக்கு உம்முடைய ஆவி அவர்களை நிரப்பட்டும் சுவாமி. எல்லா பலவீனங்களையும் நீர் இன்றைக்கு மறைய செய்யும் அப்பா. இப்பொழுது நீர் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எல்லாரும் எழுந்து நடக்கட்டும் சுவாமி. அவர்களுடைய வியாதி படுக்கையிலிருந்து எழுந்து நடக்கட்டும் சுவாமி. இன்றைக்கு இந்த சந்தோஷமான நாளில் நீர் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறீர் என்று அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து கழிக்கருட்டும் சுவாமி. அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி போடும் சுவாமி. தேவையான பணம் வந்து சேரட்டும் சுவாமி. வீட்டை கட்ட முடியலையே, என்னோட பிள்ளைகளை பராமரிக்க முடியலையே, ஃபீஸை கட்ட முடியலையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் சுவாமி. பிஸ்னஸை பில்ட் பண்ண முடியலையே என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம் சுவாமி. இன்றைக்கு அவர்களை பராமரியும் சுவாமி. இந்த வறுமையிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி. இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் விடுதலை தாரும் சுவாமி. பில்லி சூனிய கட்டிலிருந்து இன்றைக்கு விடுதலை தாரும் சுவாமி. எல்லாத்தையும் இன்றைக்கு உடைத்து போடும் சுவாமி. எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. யாரும் அவர்கள் மேல் கை வைக்காதபடி அவர்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. எல்லா பேர்டன்ஸ், எல்லா பாண்டேஜஸ், எல்லா கட்டுகளிலிருந்தும் இன்றைக்கு விடுதலை தாரும் சுவாமி. எல்லா பகுதியிலையும், எல்லா ப்ரெஷர்லையும், எல்லா ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் நீர் இன்றைக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி. எல்லா மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்திலிருந்தும் நீர் விடுதலை தந்ததுக்காக நன்றி சுவாமி. உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பும் சுவாமி. அன்புனால் நிரப்பும் சுவாமி. உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் சுவாமி. உம்முடைய ஆவியினால் நிரப்பும் சுவாமி. உம்முடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம். அதிலே நாங்கள் நடக்கிறோம் சுவாமி. இந்த சந்தோஷத்துக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். அழுகையின் நாட்கள் முடிந்ததே, அழியாத சுதந்திரம் கிடைத்ததே. அழுகையின் நாட்கள் முடிந்ததே, அழியாத சுதந்திரம் கிடைத்ததே. பாவியாம் என்னை பிள்ளையாய் மாற்றிட இயேசு மரித்தாரே. பூரண பலன் நான் பரலோகில் பெற்றிட இயேசுவே உயிர்த்தீரே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, எத்தனை காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, எத்தனை காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். நீயும் விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைத்திடுவாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வர போகிறார் என்பதை பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் நாளிலே நாம் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை உங்களை அளவில்லாமல் நிரப்ப போகிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்ம உயிரோடு இருக்கும்படியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். நம்ம இருளுக்குள்ளே இருக்கும்படியா பிசாசு நம்ம வெகு காலம் மரித்தவர்களை போல இருளுக்குள்ளே இருக்க பண்ணுகிறான். அதை தான் நம்ம சங்கீதம் 143:3 பார்க்குறோம். எப்பொழுது நாம் அழுது கொண்டே இருக்கணும், எப்பொழுது நாம் முகத்தை தொங்க போட்டுட்ருக்கணும், அதுதான் பிசாசனுடைய வேலை. ஆனால் ஆண்டவரோ நமக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்ம கவலையே படக்கூடாது. என்னதான் பாடு வந்தாலும்,
என்னதான் இருளுக்குள்ள நம்ம விழுந்து மரித்தவர்களை போல இருக்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவருடைய ஒளி நம் மீது உதிக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அப்படிதான் இயேசுவனுடைய சீஷர்களை நம்ம பார்க்கும்போது, ஏசாமி உயிர்த்தெழுந்த பிறகு அவங்களுக்கு எங்கே போனோன்னு தெரியல. ஒரே கவலை, பயம், யாராவது ஏதாவது நம்மளை செஞ்சுருவாங்களோன்னு பயத்தில் இருந்தாங்க. உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லி போயிருந்தார், நீங்கள் எருசலேமில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று. அவங்க எருசலேமில் வெகு நாட்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். மேலறையில் ஒரு நாள் எல்லாரும் கூடி இயேசுவனுடைய சீஷர்கள், இன்னும் இயேசுவனுடைய தாய், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி இருக்கும்போது அங்கு அந்த மேலறையில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாச்சு. பயங்கர புயல் காற்று அடிச்சது. அந்த பெரிய சத்தம், இன்னும் நெருப்பு போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த இடத்தை நிரப்பி எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கோம்ல, அப்படியே ஆண்டவரால் நிரம்பினாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்க பயத்தெல்லாம் எடுத்து போட்டார். அவங்க மேலே ஆண்டோடைய ஜீவன் இறங்கியது, ஆண்டோடைய சுவாசம் இறங்கியது, ஆண்டோடைய வல்லமை இறங்கியது. ஒரே சந்தோஷம், ஒரே சத்தம், ஒரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் அநேக மொழிகளை பேசினவங்க ஓடி வந்து என்ன நடக்குதோ என்று பார்க்க வந்தாங்க. அவங்களுடைய மொழிகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களை பேச வைத்தார். இருளுக்குள்ள பயத்துக்குள்ள இருந்தவங்க வேறு பாஷையை பேச ஆரம்பிச்சாங்க. ஒரே சந்தோஷம், ஒரே வெளிச்சம், ஒரே மகிமை அந்த இடத்தை நிரப்பியது. அப்படித்தான் நாமும் காத்திருக்கும்போது, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு எப்போ வெளிச்சம் வரும், எனக்கு எப்போ விடிவு காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கும்போது ஆண்டவர் நம் மீது தம்முடைய ஆவியை ஊற்றுவார், தம்முடைய ஜீவனை இறங்கும்படி செய்வார், தம்முடைய சுவாசத்தை நம் மீது ஊதுவார். அப்பொழுது நாம் மகிமை உள்ளவர்களாக விளங்குகிறோம். அதைத்தான் மரியாள் சொல்கிறார், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று. பரிசுத்தாவியானவர் மரியாளை நிரப்பி இருப்பார். பரிசுத்தாவியின் பலத்தினாலே இயேசுவை அவள் கற்பந்தரித்த பொழுது இப்படியாக சொன்னாள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று. அப்படித்தான் அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். எல்லா பயத்தையும் தள்ளி விடுங்க, எல்லா இருளையும் தள்ளி விடுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்க. பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குவதாக. இப்பொழுது நான் அதுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இப்பொழுது நிரப்பும் அப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் சுவாமி, நிரப்பும் அப்பா, உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. எல்லா இருளும் பயமும் அந்தகாரமும் விலகி போகட்டும், எல்லா பிசாசின் ஆவிகளும் விலகி போகட்டும். ஆண்டவரே, நீரே அவர்களுக்குள்ளே இறங்குவீராக. காத்திருந்து ஜெபிக்கிற முத பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி, வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா கஷ்டங்களும் நோய்களும் இன்றோடு தொலைந்து போகட்டும்பா. நீரே மகிமை உள்ளவராக, வல்லமை உள்ளவராக, மகிமையான காரியங்களை முத பிள்ளைகளுக்கு செய்வீராக. நீர் பெரியவர் என்பதை, நீர் உயிர்த்தெழுந்த பெரியவர் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு காட்டுவீராக. ஒரு வெளிச்சம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இப்பொழுது இறங்குவதாக. வெளிச்சத்திற்குள்ளே எமது பிள்ளைகளை வைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் நமக்காக உயிரோடு எழுந்தருளி இருக்கிறார். நமக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்ய நான் உயிரோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எதற்காக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே
தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இந்த பிசாசு கொண்டு வந்த சாபம், இருள், பாவம், கோபம், எரிச்சல், நோய், அழிவு, திருட்டு, கொலை, இதன் விபரீதங்களை அழிக்கவே தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். சிலுவையில் அதை அழித்தார். அவர் உயிரோடு எழும்பி இந்த பிசாசின் மீது அதிகாரத்தை வைத்து இன்று சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்குகிறார். நசுக்குகிறார். ஆகவே இந்த நாளில் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஒரு நாள் ஒரு போதகர் ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ண போனார். ஜெபம் பண்ணா பிசாசு அந்த பிள்ளைக்குள்ள இருந்தது. பயங்கரமாக கத்துச்சு. எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தாரு, அந்த பிள்ளை விடுதலை ஆகலை. உடனே அவர் சொன்னார், நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி திரும்ப வருவேன் என்று சொல்லிட்டு போனார். இதை சபையினருக்கு சொன்னார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது அங்கே 3 மூப்பர் இருந்தாங்க சபையில். துருதுருன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க இதை கேட்டுட்டு, இவர் என்னப்பா ஜெபம் பண்ணிட்டு உபவாசம் இருந்துட்டு ஆயத்தப்பட்டுட்டு போகிறது, நமக்கு இல்லாத அதிகாரமா அப்படின்னு 3 பேரும் போனாங்க. போயிட்டு 3 பேரும் அந்த பிசாசை துரத்த ட்ரை பண்ணாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணால் அந்த பிள்ளை சொல்லுச்சு, அங்கிள் தயவு செய்து என்னை விட்டுருங்க, பிசாசெல்லாம் போயிடுச்சு, பிசாசெல்லாம் போயிடுச்சு, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுதான். இவங்களுக்கு தெரியல, பாஸ்டர் முந்தின நாள் போய் உபவாசம் இருந்து அந்த பிசாசு துரத்திட்டாருன்ட்டு. 3 பேரும் பார்த்தாங்க. இது திரும்ப திரும்ப இந்த பிள்ளை, அங்கிள் என்னை விட்டுருங்க அங்கிள் தயவு செய்து, பிசாசெல்லாம் போயிடுச்சு, உண்மையா சொல்றேன் போயிடுச்சு. உடனே 3 பேரை சொன்னாங்களே, போய் பிசாசு, போய் பேசுற பிசாசு, பிள்ளைய விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தினர் 3 பேருக்கு சரியா உத கொடுத்து, ஜோமனாத பிசாசு வெளியே போ, 3 பேரையும் துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இன்று இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம், பிசாசுகள் ஓடும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அதற்காகவே நான் உங்களோடு உங்களுக்குள் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தைரியமாயிருங்க. இந்த நம்பிக்கையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். எல்லா பிசாசுகளும், பிசாசின் கிரியைகளும், மந்திர சக்திகளும் உங்களை விட்டு ஒளிவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இயேசுவால் நிரம்புவீர்களாக. God bless you as we all wish you a very blessed, happy resurrection day. இயேசு உயிரோடு இருக்கிறார், எனக்குள் உயிரோடு இருக்கிறார். சந்தோஷமாக அவரை கொண்டாடுவோம்.